இன்னைக்கு சின்ன பொண்ணும் துறையும் வீட்டுக்கு வந்தாங்கங்க. வீட்டுக்கு வந்தாங்களா? அம்மா எதுவும் சொல்லியிருக்குமே. அவங்கள வாங்கன்னு சொல்லல, வராதீங்கன்னு சொல்லல, வெளியவே நின்றுக்கிட்டு இருந்தாங்க. நாங்களும் வெளியே தான் நின்றுக்கிட்டு இருந்தோம். பையனுக்கு காது குத்து வைக்கிறோம், நாளைக்கு வந்துருங்க குடும்பத்தோட, நீங்க தான் முன்ன நின்று நடத்தணும் வைக்கணும் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அம்மா அன்னைக்கே சொன்னா பையனுக்கு காது குத்து வைக்கிறோம், நீ தானே முன்ன நின்று எல்லாம் பண்ணணும் வைக்கணும், யார் வீட்டு விசேஷம் உன் வீட்டு விசேஷம் அப்படி இப்படினாங்க. அதுதான் என்ன பண்றது, அவன் வந்து வீட்டுக்கு வந்து கூப்பிடும்போது நம்ம போய் தானே ஆகணும். போய் தான் ஆகணும், போகாம இருக்க முடியுமா? அன்னைக்கே நம்ம நடந்து போகும்போது கூட கூட்டிட்டு போறான் வாரான், என்ன சின்னமான நம்மகிட்ட பேசுறதுல வைக்கிறதுல அதுதான் ஏதோ ஒன்று முறைச்சிக்கிட்டு தெரியுது. இருந்தாலும் இவங்க மதிச்சு கூப்பிட்ற இடத்துக்கு போய் தானே ஆகணும். அதுவும் இல்லாமல் நம்ம பிள்ளை பிறந்தப்பெல்லாம் செஞ்சுருக்காங்க, இப்போ அவங்களுக்கு நம்ம போய் செஞ்சு தானே ஆகணும். ம். என்ன தட்டு வைப்போமா எப்படி? நம்ம என்ன மாமே மச்சான் வீடா? அங்காளி பங்காளி வீடு தானே, நம்ம நகை நட்டெல்லாம் செஞ்சிட்டோம்னா போதும், தட்டு வைக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏதோ உன் ஆசைக்கு வேணா ஒரு 5 தட்டு வைப்போம். ஆ சரிங்க, எப்படியா இருந்தாலும் செஞ்சு பொண்ணுங்க. ஏன்னா இவ சின்ன பொண்ணு நம்மளா துடுக்குத்தனமாக நம்மக்கிட்ட எப்பயும் பேசுவா வைப்பா. அவங்க நம்மக்கிட்ட பேசக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொன்னாலும் இவ அதெல்லாம் கேட்கவும் மாட்டா ஒன்றும் மாட்டா. அப்பையிலேருந்து அவன் நம்ம ஒரு தனி ரகம்தான். அவங்க 2 பேரும் அப்படிதான், சூதுவாது இல்லாதவங்க. அவங்க வீட்டு விசேஷத்துக்கு நம்ம ஒதுங்கி நிற்கக்கூடாதுங்க, போய் செஞ்சு நான் காதுக்கு அடுத்த வாரம்ல நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதான் இந்த லோனு காசு வரும் ஏதோ ஒன்று பண்ணிட்டோன்னு பார்த்தோம். நாளைக்கு என்ன போது கையில் காசு இல்லையாம்மா, இப்போ என்ன பண்ணுறது? தங்க வைக்கிற வேலைக்கு ஒன்றும் பண்ணவும் முடியாது. அப்போ தங்க விலை கம்மி, இப்போ தங்க விலை ஊறுபட்டது. ஆமாம், அப்புறம் என்ன ஒன்று? நம்ம பிள்ளைக்கு தான் ஒரு 1/2 பவுன் எடுத்து வச்சிருக்கோம்ல, அதையே வேணா போய் போட்டு வந்துடுவோம். எப்பா என்னத்தை போட போறீங்க? என்னத்த என்ன என்ன புருஷனை மண்டாட்டி என்னமோ பேசிக்கிட்டு இருந்தீங்க, என்ன பார்த்தோனையும் என்னன்றீங்க என்ன? நாங்கள் என்னத்தம்மா பேச போகிறோம், நாங்கள் ஒன்றும் பேசலை. ஓ அப்படியா, சரி. என்ன உன் தொம்பியும் தொம்பி பொண்டாட்டியும் வீட்டுக்கு வந்து காது குத்துன்னு வந்து அழைச்சிட்டு போயிருக்காங்க, என்ன போறீங்களோ? என்னம்மா போரிகளோ வாரிகளோ, நம்ம குடும்பம், நம்ம குடும்பத்தில் ஒரு விசேஷம், அது மதிச்சு கூப்பிட்டுருக்காங்க போது போய் தானே ஆகணும். எவர்களா, இந்த வீட்டுல இருந்து ஒருத்தர் கூட அந்த வீட்டு பக்கம் காலடி எடுத்து வைக்க கூடாது. அவ என்ன பேச்சு பேசுனா மறந்துட்டீங்களாடா? சொத்தெல்லாம் என்னமோ நம்மளே பிரிச்சு திங்கிற மாதிரி என்னென்ன பேச்சு பேசினா. இவன் அவன் பையனை படிக்க வைக்கணும்னு மொத்த சொத்தையும் வித்து எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில எனக்கு சொத்து கொடுக்கல வைக்கலன்ட்டு நம்மகிட்ட ஆடிக்கிட்டு வந்தா. அவன் வீட்டுக்கு போய் நம்ம அதை செய்யணும் இதை செய்யணுமா? ஆகவே ஆகாதுடா, அந்த குடும்பம் ஆகவே ஆகாது. என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க? அவங்க அப்படி பேசினாலும் வச்சாலும் சின்ன பொண்ணும் துறையும் யாரு? உன் பிள்ளைங்க தானே, அவங்க மதிச்சு கூப்பிடும்போது போறது இல்லையா? ஏண்டா அவங்களுக்குலாம் நம்ம நல்லா இருந்தாலே பிடிக்காதுடா. நம்ம குடும்பத்துல நம்ம கஷ்டப்படணும்னே நினைச்சுக்கிட்டு அவ கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கா. நேத்து கூட பாரு, அந்த கோழியை உச்சி சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், இறங்கி என் வீட்டுக்கு வந்துச்சுன்னா மரியாதை இருக்காது அப்படின்னு என்னை பேத்து பேசுறா தெரியுமா? நான் உங்ககிட்ட சொன்னேன்னா நீ சண்டைக்கு போயிருப்ப. அவன் ஒவ்வொரு நிமிஷமும் சாட பேசிக்கிட்டு தெரியல. அவன் வீட்டு விசேஷத்துக்கு நீங்க போறீங்களா? இங்க பாருங்க, இந்த வீட்டுல இருந்து ஒருத்தர் கூட இந்த வீட்டு விசேஷத்துக்கு போக கூடாது சொல்லிவிட்டேன். இதுலயும் அவளுக்கு பொம்பளை பிள்ளை பிறக்காம ஆம்பளை வாரிசு பிறந்துருச்சுனோனே அவ என்ன ஆட்டம் கட்டினா தெரியுமா? என்னென்ன பேச்சு பேசினா தெரியுமா? அவங்க நல்ல எண்ணத்துக்கு தான் நல்ல பிள்ளைங்களா பிறக்குமாமா, அப்படி இப்படின்னு பேசுறாடா. போதாத குறைக்கு என்னதான் கெட்டெண்ணம் பிடிச்சவளுக நமக்கு சொத்து கொடுக்க கூட நினைச்சாலும் இப்ப சொத்து அடுத்த வீட்டுக்கு போகணும்னு அவங்க வீட்டுக்கு பொம்பளை வயசு வந்திருக்கு, என் வீட்டுக்கு சொத்து சேர்க்க வயசு வந்திருக்குன்னு ஜாட பேசினா தெரியும். அதெல்லாம் மறக்க முடியுமா? இப்ப பேசுன மாதிரி இருக்குடா. இங்க வருமா, என்னதான் இருந்தாலும் என் புள்ள பிறந்தப்ப காது குத்துக்கு அவங்க செஞ்சிருக்காங்க, அந்த செய்முறையை நம்ம செஞ்சுதான் ஆகணும், தெரிஞ்சுக்க. அப்போ 1 கிராம் 2500 ரூபா வந்துச்சு. இப்ப விக்கிற விலைய வாங்க முடியுமாடா சொல்லு பாப்போம். சும்மா 2500 இது பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க சொல்லிட்டேன். 1 லட்சம் ரூபா வச்சிருந்தீங்கன்னா கொண்டு போய் சீரை செஞ்சுட்டு வா. ஆனா அந்த வீட்டுல போய் சீரை செஞ்சீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது சொல்லிட்டேன். நான் ரோட்ல பறவைங்களுக்கு கூட 15 செலவு பண்ணுவேன், ஆனா அவ குடும்பத்துக்கு ஒரு ஒட்டு வச்சுக்க மாட்டேன், உரவும் வச்சுக்க மாட்டேன். ஆகாதுன்னா ஆகாதுதான் சாடக்காரி. நம்ம நல்லா இருக்க கூடாதுன்னு கோவில்ல மண்ணை வாரி வச்சிருக்காடா. அப்படியேப்பட்ட வீட்டுல போயிட்டு அதை இதுன்னு தண்ணி புழங்கிட்டு வந்து நம்ம தான் கஷ்டப்படணும், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்னங்க அத்தை இப்படி பேசிட்டு போறாங்க? உனக்கு தான் தெரியுமே, சும்மாவே அம்மா ஆட்டம் கட்டும், இது என்ன சொல்லவே வேணும்? அதுவும் இல்லாமல் அண்ணன் மடியில் உட்காந்து தான் காது குத்தணும், எனக்கு கூட பிறந்த பிறப்புன்னு யாரும் இல்லை, உன் அண்ணன் என் அண்ணங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கா. இப்போ என்னங்க பண்ணுறது?
இவர் அவங்களுக்குலாம் வயசாகி போச்சு. வயசான காலத்தில் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு தான் கிடப்பாங்க. அந்த காலத்தில் எதுக்கு சண்டை வந்துச்சுன்னு கேளு, அது தெரியாது. ஆனால் அந்த குடும்பம் ஆவாதுன்னு மட்டும் பேசுவாங்க. பெரியவங்க பேச்செல்லாம் நம்ம மதிச்சுக்கிட்டு இருந்தோம்னா நல்லது கெட்டது கேட்கலாம். இதுக்கெல்லாம் கேட்டோன்னு அவ்வளோதான், நம்ம தான் சொந்தத்தை விட்டுக்கிட்டு கிடக்கணும். 2 பேரும் வயசான காலத்தில் கம்முன்னு இருக்க மாட்டோமா, குடும்பத்தை எப்படா பிரிக்கலாம் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு கிடக்குறாங்க. அவங்களுக்கு எதுக்கு நம்ம தீனியாக இருக்கணும்? நம்ம படுக்கு போவோம், நமக்கு அந்த சொந்தம் வேணும், அவனுக்கு நம்ம சொந்தம் வேணும்னு தான் நம்ம வீடு தேடி வந்து மரியாதைக்கு கூப்பிடுறாங்க. அப்படின் போது போய் தானே அவனும் பார்த்துக்குவோம், என்ன பிரச்சனை வந்தாலும். எம்மா நீயும் ஊருக்கு கிளம்பிட்டியா? ஏன்டா நானும் ஊருக்கு போக மாட்டேனா? காலத்தையும் இங்கேயே தான் கிடப்பேன் நினைச்சியோ? எம்மா நீ எதுக்குமே சாமானியமா கிளம்ப மாட்டியம்மா? சாமானியமாக எந்த ஊருக்கும் கிளம்ப மாட்டேனே. ஆனால் உன் அத்தைக்காரி ஊருக்கு நான் போய் தான் தீருவேன். இங்கே வந்தால் மட்டும் என்னென்ன சீனை விட்டுக்கிட்டு திரியிறா. எடுத்த இடத்துல எல்லாம் வரணும். கேட்டால் வேலை செய்கிறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்றா. போதாத வரைக்கும் ஆக்கி கொட்டுறான். அங்கே போய் அவள் என்ன கிழிக்கிறான்னு பார்க்கறதுக்கு தான் நான் போகிறேன். சும்மாவா போகிறேன்? ஏமா உங்ககிட்ட தான் கேட்குறேன். நீ இருப்ப எனக்கு சாப்பாடு ஆக்கி கொடுப்பேன்னு பார்த்தா நீயும் கிளம்பிக்கிட்டு இருக்க. டேய் தம்பி, அங்கே காது குத்து உங்கள் அப்பா மடியில் வச்சு தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படின் போது உங்கள் அம்மா பக்கத்தில் நிற்கணும்டா. அதுக்கு தான் நாங்கள் போகிறோம். சரியா? நீ இருந்து பார்த்துக்க. நாங்கள் 2 நாளில் வந்துடுறோம். 2 நாள் ஆகுமா? அப்போ காது குத்து முடிச்சோடனே நாளைக்கு நைட்டே வரமாட்டீங்களா? அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம், நீ எங்கள் கூட வான்னு. நீ தான் வரமாட்டேன்னு இருக்க. ஏப்பா நாளைக்கு சனிக்கிழமை ஞாயிறு 2 நாள் லீவு தானே. அதில் என்ன, ஞாயிற்றுக்கிழமை மேட்ச் இருக்கு தாத்தா மேட்டுப்பாளையத்தில். எப்பா பாரு மேட்ச் இதே தான் கதின்னு கிடக்கிறப்போ சொந்த வந்த வீட்டுக்கு போவ வரேன்னு இருந்தா தானே நாளைக்கு யார் நமக்கு அத்தை யார் நமக்கு மாமே மச்சான்னு தெரியும். இப்படி எங்கேயும் வராமல் அப்படி கிரிக்கெட்னு கிடந்தா என்னத்தை சொல்கிறது? அத்தை அவன் இருக்கட்டும் அத்தை, மேட்ச்னு சொல்லும்போது எதுக்கு சும்மா இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? விடுங்க. அதுவும் இல்லாமல் செமிஃபைனல்ஸ், இதில் நீங்கள் டீம் ஜெயிச்சே ஆகணும். நான் தான் அதில் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கணும்னு இருக்கேன். நீங்கள் வேற. ஆமாம் மேட்ச்சு கீச்சின்னு வாங்கி கப்பை வாங்கி அடுக்கிட்டு கிடக்கிற. அந்த கப்பெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? அதை வச்சுக்கிட்டு ஒரு காப்பி கூட வாங்கி குடிக்க முடியாது. அப்பாயி நீங்கள் காப்பி குடிக்கிறதுக்கு தான் நான் அந்த கப்பு வாங்கினேன்னா குத்தி விடுவேன் பார்த்துக்கோங்க. சரி பஸ்ஸுக்கு லேட் ஆகி போச்சுப்பா. நீ பத்திரமா வீட்டில் இரு. எங்கே போனாலும் எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும், இங்கே இருக்கோன்னு. இதை விட்டுவிட்டு நீ வாட்டுக்கு எங்கிட்ட சுற்றிக்கிட்டு கிடக்காத. சாப்பாடு வேற இல்லை, கடையில் 3 நேரமும் சாப்பிட்ற. காசெல்லாம் கொடுத்துட்டு போகிறேன். சரியா? தேவைக்கு ஏற்றாப்புல தான் செலவு பண்ணணும். இருக்குன்றதுக்கோசரம் எல்லாத்தையும் அழிக்கக்கூடாது. அங்கே 500 ரூபா வச்சிருக்கேன். சரியா? ஐயோ தாத்தா, நீங்கள் எனக்கு எதுவுமே தர வேணாம். எனக்கு போன டைம் மேட்சில் ஜெயிச்ச பணமே இருக்கு. அதனால நீங்கள் அதை எடுத்துகிட்டே போங்க. சரியா? ஏய் தாத்தா கொடுக்கறது ஏன்டா வேணான்னு சொல்கிற? வாங்கி வச்சுக்க, செலவுக்கு எதுவும் ஆகும். இவன் ஒரு பொழைக்க தெரியாதவன். அவங்க அப்பனை மாதிரி ஒரு ஏமாளி பையன். இது மாதிரி இருக்கிறனால தான் நல்ல மிளகா அரைக்கிறாங்க. அவங்க மட்டும் பாரு, அவன் மட்டும் பிள்ளைக்கு அதுக்கு இதுக்குன்னு எப்படியெல்லாம் கறந்துக்கிட்டு போகிறான். நம்ம வீட்டில் இருக்குதுங்க தண்டம். 2ம் ஒன்றுத்துக்கு லாக்கி இல்லை. பெரியவங்க காசு கொடுத்தா வேண்டாம் நோண்டான்னு வாங்கி வைக்கிறத விட்டுவிட்டு இதெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல. எப்படிதான் தப்பி தவறி எனக்கு பிள்ளையா பிறந்தானோ. பாரு நாங்கள் வரோம். சரிங்க தாத்தா. அப்புறம் எங்க போறதா இருந்தாலும் வீடு கதவை எல்லாத்தையும் பூட்டிட்டு போகணும். ஜன்னலாம் சாத்திடணும். பகல் நேரத்தில் நீ வாடகை திறந்து போட்டு போயிடாத. குரங்க உள்ள வந்து வீடையே நாஸ்தி பண்ணிட்டு போயிரியா? சரியா? சரிங்க பாயி. ஏண்டி ஊரில் உள்ளவங்க எல்லாம் என்னை அடிக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. திருப்பி அடிச்சான்னு வையி மொத்த ஊரே ஆடி போயிருந்துருச்சுக்க. அவன் என்ன ஒரு ஆளுன்னு என்னை போட்டு அடிக்கிறான். எனக்கு வந்த கோபத்துக்கு ஒரு ஏத்தி இருந்தேன்னு வையி, அவ்வளோதான். அந்த 2 எலும்பும் 4 எலும்பா இருக்கும். நீங்க 2 எலும்பு 4 எலும்புன்னு சொல்றீங்க. ஆனா மாமா ஒரு அடி அடிச்சதுக்கு கவந்து விழுந்துட்டீங்க. ஏய் என்னடி புள்ள வளர்த்து வச்சிருக்க? இப்பயே இந்த வாய் பேசுறானே, இவனா வருங்காலத்துல எப்படி பேசுவான்? இவனா பார்க்கவே மாட்டான்டி. இவனா பார்க்கவே மாட்டான். மொக்கர கட்டைய பாரு, மொக்கர கட்டைய. உன் குடும்ப ரத்தம் தானே ஓடும். அவங்கள மாதிரி தான் பாரு. எகத்தால பேச்சு. இதெல்லாம் விளையும் பேரு முளையிலே தெரியும்னு வாங்க. அதுதான் முளையிலே தெரியுது பாரு எப்படின்னு. அவன் என்னத்தை தப்பா சொல்லிவிட்டான்? அவன் சரியா தானே சொல்றான். நீங்க தான் வீரன் சூரனாச்சு. உங்க வீரத்தை என்கிட்ட தானே காட்டுறீங்க. ஏன் என் தம்பி வந்தப்ப அவன்கிட்ட காட்டி இருக்கிறது அப்படியே படுத்துல கடந்தீங்க. அதுலேயும் வேற கையை இழுத்ததுக்கே கையை போச்சுன்னு காலுன்னு கத்துனீங்க தானே. என்ன மறந்துருச்சோ? ஏய் முதல்ல குடுத்தது பத்தலை போல இருக்கு. இப்ப வெளியிலடி வீட்டுக்குள்ள இருக்கும். இப்ப மட்டும் ஒரு குத்துனேன்னு வையி, அவ்வளவுதான். எவனும் வந்து கேட்கறதுக்கு இல்லை, தெரிஞ்சுக்க. ஓ இவன் ஆதி எத்துச்சிருக்கி யாரும் கேட்கறதுக்கு இல்லைன்னு தானே இத்தனை நாள் ஆட்டம் போட்டுக்கிட்டு கிடந்தீங்க. இப்போதான் என் தம்பி வந்துட்டான். அடுத்து என் அண்ணனும் வருவான். அடுத்து என் குடும்பமே வரும். அன்னைக்கு இருக்குது உங்களுக்கு. ஓ உன் தொம்பி உங்க அம்மான்னு எல்லாம் வருவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு. ஏன்டி பகல் கனவு காணாதடி, பகல் கனவு காணாத. ஒருத்தனை என்கிட்ட என் வீட்டு வாசல்ல விதிக்க முடியாது, சொல்லிவிட்டேன். எங்க இனிமே தோர மாமா கிட்ட சொல்லிடுவோமே நாங்க.
ஏய் கூட்டு களவணிச்சிருக்கி எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஆடுறீங்களா குடும்பம் எல்லாரும்? ஆ? ஆடுங்க ஆடுங்க, எத்தனை நாளைக்கு உங்க ஆட்டம்னு நானும் பார்க்கறேன். ஆமாம் அப்படி தான் ஆடுவோம். இனி என்ன பண்ணுவீங்க? இல்லை என்ன பண்ணுவீங்க? என்னை இழுத்து போட்டு சாத்துவீங்க. வேற என்ன உங்களால் பண்ண முடியும்? இல்லைன்னா அந்த வீட்டை பூட்டுவீங்க. வேற என்ன பண்ண முடியும்? என்னடி ஓவர திமிரா பேசுற? யார் கொடுத்த தைரியத்துலடி நீ பேசிக்கிட்டு இருக்க? யாரோ கொடுத்த தைரியம். உங்களுக்கு என்ன? ஏய் எவன் சொல்லுடி, எவன் சொல்லு. முடிஞ்சா நீயே கண்டுபிடிச்சுக்க. அப்படி வாடி அப்படி வாடி, இப்பதாண்டி உன்னை பத்தி தெரியுது. என்னைக்காவது ஒரு நாள் அவனை கையும் களவுமா பிடிப்பேன். அன்னைக்கு இருக்குடி, அன்னைக்கு இருக்கு உனக்கு. அன்னைக்கு எதுக்கு நீங்கள் கையும் களவுமா பிடிக்கணும்? இன்னைக்கே நீ கையும் களவுமா பிடி பார்ப்போம். நீ மீசை வச்ச ஆம்பளை. உன் மூஞ்சில தான் மொத்தத்தையும் வலிச்சுக்கிட்டு நிற்கிறியே. அப்படி இருக்கும்போது நீ கண்டுபிடியா பார்ப்போம். நீ கண்டுபிடி. ஏய் எவரடி ஆத்திரத்தை கிண்டாத, அடி வெள்ளி ரோட்டி போடுவேன். நீ தான் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கல மூச்சுக்கு 300 தடவை. நான் அப்படி தான் பேசுகிறேன். நீ யாருன்னு கண்டுபிடி, சரியா? இன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு வருவாங்க, நீ கண்டுபிடி. இவ்வளவு தைரியமா பேசுறத பார்த்தா சரிதான் போல இருக்கு. யாரோ இன்னைக்கு ராத்திரி வராங்க. அப்பனா நம்ம தூங்குற நேரத்துல இவ இந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. கண்டுபிடிக்கிறேன், கண்டுபிடிக்கிறேன். யாரு எவனு கண்டுபிடிக்கிறேன். அப்ப இவ சோழிய முடிக்கிறேன். நானும் தினமும் ராத்திரி குடிச்சிட்டு வந்து மட்டையாகி கிடக்கிறேன். அதனால ராத்திரி என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஆனா இன்னைக்கு அவளை கையங்கலமா பிடிச்சே ஆகணும். பிடிச்சு அவங்க கையை காலை முறிச்சே ஆகணும். படுபாவி பயலே, உன்னைய பாட்டா என்ன ஆட்டம் காட்டுறேன்னு. இத்தனை நாள் வரைக்கும் நான் இல்லை இல்லை இல்லைன்னு சொன்னேன். நீ இருக்கு இருக்கு இருக்குன்னல்ல, இப்போ இருக்கு இருக்குன்னு சொல்கிறேன். நீ பைத்தியம் பிடிச்சிக்கிட்டு பேயா ஆட போகிற பாரு. ஆடுற மாட்டை ஆடி கிடக்கணும், பாடுற மாட்டை பாடி கிடக்கணும்னு என் தம்பி சாதனமாக சொல்லிட்டு போகலை. அவன் சொன்னது எனக்கு இப்போ தான் புரியுது. இத்தனை நாள் வரைக்கும் அமைதியாக மூளையில் கடந்ததெல்லாம் போதும். இனி எதுக்கு எப்படி எப்படி பேசணுமோ அப்படி பேசணும். அதுக்கு முன்னாடி என்னைய பற்றி இவர்கிட்ட போட்டு கொடுக்குறான்னு கண்டுபிடிச்சி அவளை முதல்ல கிளின்னு கிளிக்க. நான் உண்டு, என் புள்ள ஒன்று, என் குடும்பம் ஒன்றுன்னு இருக்கேன். ஆனால் என் குடியை கெடுக்கணும்னு எவ்வளோ ஒருத்தி கங்கணம் கட்டிக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கா. அவள் வீட்டுக்கு எதுவும் வரவும் மாட்டேங்குது. கடவுள் இருக்கிறது உண்மையாக இருந்துச்சுன்னா இந்த ஒரு வாரத்தில் 7 நாளையில் அவள் யார் என்னன்னு எனக்கு கண்ணார காட்டணும். அப்படி இல்லைன்னா நான் சாமியை கும்பிடவே மாட்டேன். இது என் புள்ள மேலே சத்தியம், என் புள்ள மேலே சத்தியம். பரவாயில்லையே முனியம்மா, உன் வீட்டு பந்தல் மாதிரி இந்த ஊர்ல யாருமே போட்டதே கிடையாது. சும்மா சூப்பரா போட்டிருக்காங்களே. முனியம்மாவா கொக்கா? நான் சொல்லிவிட்டேன், இந்த ஊர்லயே எவ வீட்லயும் இந்த மாதிரி பந்தலே போடக்கூடாது. என் வீட்டில் தான் இப்படி பந்தல் போடணும்னு. அதனால தான் பார்த்து செஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லை, இனி வாரு நம்ம ஊர் அரியெல்லாம் வயிற்றுச்சல் பட்டுக்கிட்டு இதே மாதிரி பந்த போடு நான் அட்டிக்கிட்டு கிடப்பாளுங்க. ஆமா முனியம்மா, என் வீட்டில் கூட என் பிள்ளைக்கு இப்படியெல்லாம் பந்த போட்டு நான் கட்டி கொடுக்கல. ஆனா சூப்பரா போட்டிருக்காங்க. போ, இது சாதாரணம். நாளைக்கு பாரு சீர் ஜனத்து எப்படி வருதுன்னு. என் அம்மா வீட்டிலேருந்து பிரிச்சு வாஷிங் மிஷினு நகை நட்டுன்னு எல்லாம் தட்டு நிறைய வரப்போகுது. பரவாயில்ல, நீ எல்லாம் கொடுத்து வச்சவ. அப்பா காலை வலிக்குது சாமி, நடந்து. என்னம்மா பந்தெல்லாம் போட்டாச்சா? ஓகே தானே? உனக்கு பிடிச்சிருக்கு தானே? சூப்பரா போட்டுக்கடா. ஊருக்காரவங்களே கண்ணே நம்ம வீட்டு மேலதான். என்ன பந்தல் இப்படி போட்டிருக்காங்க, ஊர்ல யாருமே போடாத மாதிரி, ஏதோ வெளிநாட்டுக்காரவங்க வீட்டுல போட்டிருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு இவ்வளவு பெருமையா பேசிட்டு இருக்காங்கடா. சரி, உனக்கு பிடிச்சா சந்தோஷம் தான். அது சரி, 2 பேரும் அழைக்கிறதுக்கு போனீங்களே, அழைச்சாச்சா? ஒரு வழியா அலைஞ்சு திரிஞ்சு எல்லாத்தையும் அழைச்சிட்டு வந்தாச்சுமா. டயர்டா இருக்கு. இதுக்கே டயர்டான எப்படி? இனி நாளைக்கு இருக்குது வேலை, ஊருப்பட்டது தலைக்கு மேல. ஐயோ, போய் நேரமா படுத்தாதான் சரிப்பட்டு வரும். சாப்பாடு ஆக்கியாச்சம்மா? நான் என்னத்தடா ஆக்குனேன், உன் பானியார் தான் ஏதோ உள்ள ஆக்கிட்டு கிடந்தாங்க. அதானே, எங்கள் அம்மா ஊர்லேருந்து வந்து பிள்ளையும் பார்த்துக்கணும், சோறு குழம்பும் பொங்கணும். இது வீட்டில் உட்காந்துக்கிட்டு புறணி பேசுறதுக்கு ஜான பேசுறதுக்கு தான் லாக்கி. இதில் வாய்க்கிலேயே வக்கனையா பேசும். அது இதுன்னு போங்கடா, இந்நேரத்துக்கு சமைச்சிருப்பாங்க, போய் சாப்பிடுங்க போங்க. சரிம்மா. அப்பா, நடந்து உடம்பெல்லாம் வலிக்குத சாமி. படா வீட்டுக்கு வந்து உக்காருவோன்னு ஆயிடுச்சு. ஐயோ சின்ன பொண்ணு, இதுக்கே இப்படி இருக்கே. இந்த கல்யாணம் காட்சியெல்லாம் வந்தா ஐயோ நிமிஷம் உட்கார முடியாது போலயே. அப்புறம் என்ன பண்ணுறது, வேலைன்னா அப்படித்தான். சின்ன பொண்ணு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க பக்கத்துல? அங்கிட்டு போ. ஏன் சின்ன பொண்ணு, கதவு வேற திறந்துருக்குது. யாராவது உள்ள வந்து அசிங்கமா போயிருல, எந்திரில அங்கிட்டு.
ஏங்க நான் கூட உங்களை என்னமோன்னு நினைச்சேங்க. நீ என்ன என்னென்னமோ நினைக்கிற, இதுல என்னத்த நீச்சல் நினைச்ச? இல்லை, வீட்டில் நான் உங்களை எவ்வளவோ பேசுகிறேன். இதுலேயும் வேற வாயா போயா வாடா போடா டே துரை அப்படி இப்படின்லாம் பேசுகிறேன். ஆனால் ஒரு நாள் கூட நீங்கள் என் மேலே கோவப்பட்டதே கிடையாது. சரி, நான் இப்படி பேசுகிறேன்னா உங்கள் அம்மா அதுக்கும் மேலே 8 அடி 16 அடி 20 அடின்னு பாஞ்சுக்கிட்டு பேசும். அப்படின்னா நாங்கள் எவ்வளவோ உங்களை கழுவி ஊற்றுறோம். அப்படி இருந்தும் எங்ககிட்ட ஒரு நாளும் கோவப்பட மாட்டேங்கிறீங்க. ஆனால் வெளியில் இன்னைக்கு எப்படிங்க அந்த ஆறுமுகத்தை போட்டு அந்த அடி அடிச்சிங்க? நிஜமா என்னால் நம்பவே முடியல. என் புருஷன் வீட்டில் அம்மூஞ்சி மாதிரி இருந்துக்கிட்டு வெளியே என்ன புரட்டி புரட்டி அடிக்கிறதுன்னு ஆகிப்போச்சு. இதுலேயும் வேற நீங்கள் பஞ்ச் டைலாக்லாம் பேசிக்கிட்டு சும்மா பஞ்ச் பண்ணீங்க பாரு, ஆத்தாடி என் புருஷனா இது அப்படின்னு ஆயிடுச்சு. அதுக்குன்னு வெளியில் கோவப்படுற மாதிரி வீட்டில் கோவப்பட முடியுமா? அதுவும் இல்லாமல் அவன் அக்காவை போட்டு அந்த அடி அடிக்கிறான். பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போக முடியுமா என்ன? அந்த மாதிரியெல்லாம் நான் உன்னை அடித்தேன்னு வை, ஒரு நாள் ஒரு பொழுது நீ வீட்டில் இருக்க மாட்ட. அதுவும் அவனுக்கும் உனக்கும் வித்தியாசம் இல்லையா? சொல்லு பார்ப்போம். அந்த காலத்தில் சும்மாவா சொல்லியிருக்காங்க, வீட்டில் புருஷனுங்க எலிமாய் இருப்பாங்க, வெளியே புலி மாதிரி பாய்வாங்கன்னு. சும்மா சொல்லக்கூடாது, சும்மா பாஞ்சிட்டீங்க போங்க. இங்கே எனக்கு இப்போ அவனை அடித்தது கூட கவலையாக இல்லை. நம்ம பாட்டுக்கு சட்டு சட்டுன்னு அடிச்சுக்கிட்டு வந்துட்டோம். அதை வச்சு இது அமுதாக்காவை கஷ்டப்படுத்திடுறானோ என்னமோன்னு தான் பயமாக இருக்குது. என்னைய கேட்டால் இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் அடி வெள்ளு ரோட்டணுங்க. அப்போ தான் இவங்கள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது பயம் வரும். இந்த மாதிரி பொண்ணுங்க இவங்களை நம்பி போயிட்டு கடைசியில் இவனுங்க இஷ்டத்துக்கு அடிப்பானுங்க உதைப்பானுங்க. அதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு அமைதியாக இருக்கணுமா? உங்களை மாதிரி 4 பேர் கேட்டால் போதும், இவங்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அடங்கி போயிடுவானுங்க. யாரும் கேட்கறதுக்கு இல்லைன்னா இவங்க வீரத்தை காட்டிக்கிட்டு இருப்பாங்க. பாவம் அமுதாக்காவை காது குத்துக்கு வாக்கான்னு கூட சொல்ல முடியல இந்த படுபாவினால. ஆமாங்க, நானும் அங்கே வந்ததுக்கப்புறம் தான் யோசித்தேன். அவங்க நம்பர் இருக்குது, நம்ம வேணால் ஃபோன் பண்ணி வேணால் வாங்கன்னு சொல்லிடுவோம். ஃபோன் பண்ணிலாம் சொல்லக்கூடாது, டைரெக்டாக வீட்டில் போய் தான் சொல்லணும். அது பார்த்துக்கலாம். ஏங்க அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு நாளைக்கு காது குத்துக்கு எப்படியும் அழகு மாமா அக்கா எல்லாம் வருவாங்கள்ல. அப்போ அமுதா அண்ணி கஷ்டத்தை சொன்னோம்னா அவங்க புரிஞ்சுக்கிட்டு ஒருவேளை அவங்கள ஏற்றுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பாவம் இல்லைங்களா? சொல்லிட்டல, பேசாமல் இருப்பேனா? கண்டிப்பாக பேசுகிறேன். அதுக்கு ஒரு முடிவு கட்டுவோம். எப்பா வீடு வந்தாச்சுடா சாமி. காலையில் போனால் ராத்திரி வரைக்கும் வேலை பெண்டு நிமித்தி போடுறாங்கயா. என்னடா ஒரு ஆச்சரியம், நம்ம பொண்டாட்டி என்றைக்குமே வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டா, வெளியே தான் கிடப்பா. யார் வீட்டில் என்ன நடக்குது, ஏற்ற வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இன்னைக்கு வெளியும் இல்லாமல் உள்ளேயும் இல்லாமல் ஜன்னல்லாம் சாத்திக்கிட்டு உள்ளே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? சரோசா, அடியே சரோசா. வந்துட்டீங்களா? உள்ள வாங்க. வெளியே என்னத்துக்கு நின்றுக்கிட்டு இருக்கீங்க? என்னாடி எப்பயுமே வீட்டுக்குள்ளேயே தங்க மாட்டேன், இன்னைக்கு வீட்டை பூட்டிக்கிட்டு கிடக்கிற, என்ன ஆச்சு? ஒன்றும் ஆவலை. இல்லையே, உன் மொசரக்கட்டையை பார்த்து ஏதோ ஒன்று இருக்குதே, என்ன? ஏங்க இன்னைக்கு எத்த வீட்டில் இந்த ஆறுமுகம் அவன் பொண்டாட்டியை இழுத்து போட்டு சாத்துன்னு சாத்தி போட்டாங்க. நேற்று வீட்டை விட்டு துரத்தினால இன்னைக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு ஒரே அடி. அந்த நேரம்னு பார்த்து அந்த துரை பையன் வந்துட்டாங்க, எட்டி உதச்சி சரியான அடி. நான் வேற இங்கே உக்காந்துக்கிட்டு இருந்தேங்க, நான் ஒன்றுமே பண்ணலைங்க, செவனேன்னு இருந்தேன். ஏம்மா ஒரு புருஷன் பொண்டாட்டி இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, நீ பாட்டுக்கு பார்த்துட்டு நிற்கிற அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன், அது அவங்க சண்டை, இன்னைக்கு அடிச்சுக்கோங்க நாளைக்கு குடிக்குவாங்க, நமக்கு எதுக்கு அப்படின்னு சொன்னேன். அவன் வாய்க்கு வந்தபடி அப்படி பேசுறாங்க என்னைய. அப்படியா சொன்னா? உனக்கு எரியற தீயில எண்ணெயை ஊற்றி தான் பழக்கம், அதை அணைச்செல்லாம் பழக்கமே கிடையாது. சரி சரி சரி, வீட்டுக்கு அடங்காதது ஊருக்கு தான் அடங்கும்னு சொல்லுவாங்க. அப்போ ஊருக்காரங்களுக்கு அடங்கி தான் உள்ள கிடக்குறியா? எத்தனை நாள் நான் சொன்னேன் வீட்டை பூட்டி விட்டு உள்ள கடை, சோத்தை தின்னுக்கிட்டு உள்ள கடைன்னு. ஆனால் கேட்கறதே இல்லை. அடுத்த வீடு ஏற்ற வீடுன்னு எல்லா வீட்டையும் நோட்டு பண்ணிக்கிட்டு தெரிஞ்ச, இப்போ மொத்தமாக உனக்கு நோட் அடிச்சு விட்டாங்களா? சரி, ரொம்ப சந்தோஷம். அவன் வந்து தான் இது நடக்கணும்னு இருந்திருக்கு. சரி, ஒழுங்கா இருந்தா சந்தோஷம்தான். உன் பையன் எங்க? அவனா ஃப்ரெண்டுங்களோட ஏதோ போயிருக்கான், வருவான்.
ஃப்ரெண்டுங்களோட போயிருக்கானா? ஏண்டி நான் வரும்போதும் பார்க்குறேன், காலையில் விடியும் போதும் பார்க்குறேன், ராத்திரி நான் தூங்கும்போது வாரான், காலையில் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஓடிடுறான், வீட்லேயே தங்க மாட்டேங்கிறான். இது சரியில்லை சொல்லிவிட்டேன். ஒழுக்கமாக இருக்க சொல்லு. இந்த காலத்தில் தாண்டி முள்ளு மேலே சேலை பட்டாலும் சேலை மேலே முள்ளு பட்டாலும் சேதாரம் என்னமோ சேலைக்குன்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சாங்க. இந்த காலத்தில் அப்படி இல்லை. சேதாரம் பண்ணது முள்ளாவே இருந்தாலும் அதை ஒட்டை வெட்டி மொத்தமாக எரிச்சு விடுவாங்க. ஒழுங்கா இருந்துக்க. சேலை கிழிஞ்சா கூட தச்சுக்கலாம், ஆனால் முள்ளை வெட்டி எரிச்சாங்கன்னு வை பஸ்பந்தான், ஒன்றுத்துக்கும் ஆகாது. காத்தோட காத்த களைஞ்சிரும். சரியா? ஒழுக்கமாக வீட்டில் இருக்க சொல்லு. இல்லைன்னா அவங்கள ரோட்டில் உள்ளவங்கள்ட்ட அடி உதை வாங்கிட்டு வீட்டுக்கு வராமல் அடுத்த வீட்டையே பார்த்து பார்த்து தான் வீட்டை பார்க்காம விட்டுக்கிட்டு இருக்க. அப்புறம் தலைக்கு மேலே வெள்ளம் போயிருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது.